ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், நாம் தமிழர் நடத்துகின்ற கோரிக்கை ஆர்ப்பாட்டம். திரும்ப பேரு வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்தை திரும்ப பேரு ஒன்றிய அரசே பாஜக அரசை வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்தை உடனடியாக திரும்ப பெறு. வக்ஃப் வாரிய சொத்துக்கள் இஸ்லாம் மக்களின் சொத்துக்கள், இறை மார்க்க பற்று கொண்டோம் கொடையாய் கொடுத்த சொத்துக்கள். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், நாம் தமிழர் நடத்துகின்ற கோரிக்கை ஆர்ப்பாட்டம். வகுப்பு வாரியம் அமைத்ததெல்லாம் இஸ்லாம் மக்களே இதை வேறு மதத்தால் நிர்வகிப்பது இறையாண்மைக்கு சிக்கலே. வகுப்பு வாரியம் அமைத்ததெல்லாம் இஸ்லாம் மக்களே இதை வேறு மதத்தால் நிர்வகிப்பது என்பது இறையாண்மைக்கு சிக்கலே. ஒன்றிய அரசே பாஜக அரசை ஒரே நாடு ஒரே மதம் சனாதனம் இருக்கிறதா? பல இனங்கள் பல மதங்கள் இணைந்து வாழும் சமாதானம் கசக்கிறதா? கோரிக்கை ஆர்ப்பாட்டம். திரும்ப பேரு வகுப்பு வாரிய சட்ட திருத்தத்தை உடனடியாக திரும்ப பெறு. வெல்லட்டும் ஆர்ப்பாட்ட கோரிக்கைகள் வெல்லட்டும். நாம் தமிழர் கட்சியின் சார்பாக மயிலாடுதுறை மண்ணில் வகுப்பு வாரிய சட்ட திருத்தத்தை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதாவது பாஜக அரசினுடைய திட்டம் என்னன்னா, அண்ணா அடிக்கடி சொல்லுவாங்க, பசுமாடு பாகிஸ்தான் நாடு, இவங்களுக்கு இருக்கிற ஒரே இழிச்சவாயம் இங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் தான். இஸ்லாமியரை சீண்டிக்கிட்டே இருக்கணும், அதுதான் பாஜக அரசினுடைய வேலை. இந்த வகுப்பு வாரிய சட்ட திருத்தம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, வகுப்பு வாரிய ஆணையரிடம் இருந்த அனைத்து உரிமையும் பறிக்கப்பட்டு மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுக்குறாங்க. மாவட்ட ஆட்சியர் யாரு கீழே இயங்குறாரு? தலைமைச் செயலகத்தின் கீழே இயங்குறாரு. அப்போ அரசு நேரடியாக உள்ள போகுது. இந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. மத்திய மாநில வகுப்பு கவுன்சிலில் 8 பேரை நியமிப்பாங்க. அதில் 4 பேர் அரசு நியமிக்கும். ஆனால் அந்த 8 பேரையும் இந்துக்கள் இஸ்லாமியர்கள் அல்லாமல் இருக்கிறவங்க பெரும்பான்மையாக போடணும்னு சட்டம் திருத்தம் சொல்லுது. இஸ்லாமியர் அல்லாதவங்கள பெரும்பான்மையாக போடணுமா? முன்னாடி 4 பேர் அரசு நியமிக்கும், 4 பேர் வகுப்பு வாரிய ஆணையம் நியமிக்கும். ஆனால் இப்போ 8 பேரும் அந்த அரசு தான் நிர்ணயிக்கணுமா? இவ்வளவு ஒரு கொடுமையான வேலை செஞ்சுட்டு இருக்கு. வகுப்பு வாரிய சட்டத்தின் அடிப்படையில் அது ஏற்படக்கூடிய நில சீர்கேடுகளை காண்பிப்பதற்காக வழக்கறிஞர் ஒன்று போடணும். அந்த வழக்கறிஞர் இஸ்லாமியில இருக்கணும் என்ற சட்டத்திட்டத்தில் இருந்து ஏற்கனவே இருந்ததில்ல. ஆனால் இப்போ இந்த இஸ்லாமியில இருக்க வேண்டும் என்ற சட்ட திருத்தம் அது கிடையாது. இப்போ கொண்டு சட்ட திருத்தத்தில் மிகப்பெரிய ஒரு கொடுமையான செயலை இஸ்லாம் எதிர்ப்பு வேலையை செய்து கொண்டிருக்கின்றது இங்க இருக்கின்ற பாஜக அரசாங்கம். முதல் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வகுப்பு சட்டத்தை கொண்டு வந்ததுக்கு இந்திய நாட்டினுடைய மிகப்பெரிய பணக்காரனா இருக்கிற அம்பானி இருக்கார்ல, அவர் இருக்கிற அங்கிலியா வீடு இந்த வகுப்பு வாரிய சொத்துக்கள் தான் இருக்கு. அவன் நண்பனுக்கு ஆபத்து வரும் என்ற ஒரே காரணத்திற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் இந்த வகுப்பு வாரிய சட்டம். இஸ்லாம் இஸ்லாம் என்பதை ஈகை பண்பை கொண்டவருங்க. உன் அண்டை வீட்டார் பசியோடு இருக்கும் போது உணவருந்தாதே என்று சொல்கிறது இஸ்லாமிய மார்க்கம். உன் அண்டை வீட்டார் பசியோடு இருக்கும் போது நீ உணவு அருந்தாதே என்கின்ற ஆகச் சிறந்த மனிதத்தை போதிக்கிறது இந்த இஸ்லாமிய மார்க்கம். ஆனால் இங்க இருக்கின்ற இந்துக்களும் இங்க இருக்கின்ற முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் நாங்கள் ஒன்றாக நல்லாக இருக்கும் போது அண்ணன் தம்பியாக மாமா மச்சனாக பழகி கொண்டிருக்கின்ற போது இங்க பிரிவினைவாத அரசியலை பிழைப்புவாத அரசியலை செய்து கொண்டிருக்கின்றது இந்த மண்ணில் ஆண்டு கொண்டிருக்கின்ற பிஜேபி அரசு. வகுப்பு சட்டத்தின் கீழே கொடுக்கக்கூடிய எனக்கு உரிமை இருந்துச்சுன்னா அதில் என்ன பண்ணுவாங்க? பள்ளிவாசல் கட்டுவாங்க, மதரசா கட்டுவாங்க, ஒரு ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்வாங்க, கல்வி உதவித்தொகை கட்டுவாங்க. இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு.
இப்போ இந்த எந்த இதுலையும் ஈடுபட முடியாது. இவ்வளவு பெரிய ஒரு சீர்கட்டை, ஒரு மத நல்லிணக்க சீர்காழி செய்கின்றது இங்க இருக்கின்ற பிஜேபி அரசு. எத்தனை பேருக்கு தெரியும்? இதே நீங்க சொல்றீங்களா, இப்ப நீங்க கொண்டு வரீங்க இந்த இஸ்லாமியர் அடிப்படையில் கொண்டு வரீங்க. இங்க இருக்கின்ற மண்ணின் பூர்வகுடிகள் இடம் இல்லாம தார்பாய போட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு படுத்து கிடக்குறாங்க. ஓ, இந்த சட்டத்தின் அடிப்படையில் நீ சொல்றல we are all Hindus. என்னுடைய புரட்சிகர வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, பறையர்கள் சொத்தை பிடுங்கினால் திமுக, இஸ்லாமியர்கள் சொத்தை பிடுங்கினால் அது பாஜக. இது ரெண்டுத்துக்கு வேற விஷயம் இல்லை. பல்லாயிரக்கணக்கான பறையர்களின் சொத்துக்களான பஞ்ச நிலங்களை தமிழ்நாட்டில் இருக்கின்ற திமுகவும் அண்ணா திமுகவும் தங்களுடைய சொந்த நிலங்களைப் போல விற்று தீர்த்திருக்கிறது. பறையர்களின் இருப்பதற்கு இடமில்லாமல் இந்திரா காந்தி காலத்திலே கட்டப்பட்டிருக்கின்ற ஒரு ஓலை குடிசையிலே அல்லது காலனி வீடுகளிலே இன்றைக்கு மழை நாட்களிலே கிராமங்களிலே பாரிபாய் போட்டு மூடி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட திமுகவும் அதிமுகவும் பல்லாயிரக்கணக்கான பஞ்சமி நிலங்களை, பஞ்சமி சொத்துக்களை, பறையர்களின் சொத்துக்களை திருடியது திமுக அதிமுக. அதே சென்றிலே வருகிற பாஜக. உனக்கு பறையிற்கு எதிரி திமுக என்றால் இஸ்லாமியனுக்கு எதிரி பாஜக, மோடி வகையறார். ரெண்டு பேரும் ஒண்ணுதான். இவன் வேற எதுவும் பார்க்காத. செய்தி என்னன்னா, முரட்டு குடியார முரட்டா குடிச்சுட்டா, குடிச்சிட்டு போய் அவன் வீட்டுல படுத்தா பிரச்சனை இல்லை, பக்கத்து வீட்டுல போய் படுக்கிறான், அதுதான் பிரச்சனை. இங்க இருக்கின்ற சொத்துக்களை இந்து சமய அறநிலையத்துறை எவ்வளவு சொத்துக்கள் வைத்திருக்கிறது. இந்து சமய அறநிலையத்துறை இருக்கின்ற அமைச்சராக இருக்கின்ற சேகர்பாபு முழுவதுமாக துர்கா ஸ்டாலினுடைய பிரியவாக மாறி அவர் எங்கெல்லாம் சொல்கிறாரோ அவர் கோயிலுக்கு போவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுக்கின்ற ஒரு பினாமியாக இருக்கிறார். தவிர இந்து சமய அறநிலையத்துறையிலே என்ன நடக்கிறது, எத்தனை ஊழல், சாதாரணமாக அந்த நிலங்களை எடுத்து விற்கிறார்கள். கோயில் சொத்து, சிவன் சொத்து கொலாசம் தான். ஆனால் இன்னைக்கு சிவன் சொத்துக்கள் முறையாக பராமரிக்கப்படுகிறதா? ஏன் இஸ்லாமியர்களின் சொத்துக்களை சுரண்டி பிழைக்க வேண்டும் என்ற நினைப்பில் நின்னவ அப்பா சொத்தா அவன் வெம்பாடு பெற்று வெளிநாடுகள்ல வேலை செஞ்சு ஒட்டகம் வச்சு பாலை விட்டு காடு ஓட்டி தன் பிள்ளைகளை மனைவியையும் விட்டுவிட்டு தன்னுடைய குழந்தைகளை விட்டுவிட்டு பல்லாயிரக்கணக்கான நாட்கள் தன்னுடைய வாழ்நாளை அங்கே கழித்து ஒரு நிலம் வாங்கி போடுறான். அந்த நிலத்தை கோவிலுக்கென்று எல்லாம் காலத்திலே இந்த தாத்தா காலத்துல 4 சொத்து 5 முறை சொத்து இருக்குடா, ஒரு சொத்துக்கு கோயிலுக்கு எழுதுவான், பாக்கினால என் பிள்ளைக்கு கொடுப்பாங்கிறது போல அது தானத்திற்காகவும் தர்மத்திற்காகவும் இஸ்லாமிய ஏழை மக்களுக்காகவும் பயன்படுத்திக் கொள்வதற்காக இந்த சொத்தை கொடுத்தார்கள், மாறி வழங்கினார்கள். அந்த சொத்தில் படித்தவர்கள் எத்தனை ஏழை இஸ்லாமியர்கள். இஸ்லாமியர் என்றாலே பெரும் பணக்காரர்களாக இருப்பார்கள், பெரும் செல்வந்தர்களாக இருப்பார்கள் என்றெல்லாம் இல்லை. இன்றைக்கு இஸ்லாத்தில் படிக்க முடியாத எத்தனையோ பிள்ளைகளை பார்க்கிறோம். அவர்களுக்கு அவர் உதவி செய்கிறார்கள். எத்தனை இந்த மக்களுக்கு உதவி செய்கிறார்கள். நீ என்ன செஞ்ச, நீ சொல்லு. கஜா புயல் 2018 கஜா புயல் வந்தது. எவனாவது பிஜேபி வந்தியா? அன்றைக்கு கட்டு சோறு கட்டிக்கொண்டு 100 முழுவதும் டாடா ஏசிய பொருட்களை ஏற்றிக்கொண்டு வந்தவன் நீ சொல்ற அந்த துணுக்கம் தான் எங்களுக்கு நின்னா அவன் தொப்புள் கொடி விழுது. இதே வரதா புயல் சென்னையில் அடித்து சென்னையில் இருக்கின்ற மரங்கள் முழுவதும் கீழே விழுந்தது. ஒரு இடத்தில் கூட ஓடி போய் உதவி செய்ய ஒரு நாளே இல்லை. அன்னைக்கு ஆங்கிற மிஷின் எடுத்துக்கிட்டு, கரும்பு இருக்கிற மிஷின் எடுத்துக்கிட்டு, மரம் இருக்கிற மிஷின் எடுத்துக்கிட்டு ஓடி போய் மரத்தை அடித்து தூக்கி போட்டு அந்த இதை சுத்தம் செய்தவன் இஸ்லாமிய. அதனாலதான் அவனுக்கு நாம் நிற்குது. எத்தனை போராட்டங்கள் அனைத்துக்கும் இஸ்லாமும் ஓடி வந்து நிற்குது. நீ என்ன செஞ்சிட்ட? உனக்கு 2 தான் தெரியும். திமுகவுல 3 கூட்டம் நடத்துவான், 3 வருஷத்துக்கு நடத்துவான். ஒண்ணு கருணாநிதி பிறந்த நாள் பெருவிழா, அண்ணா பிறந்த நாள் பெருவிழா, அதை விட்டா இப்ப இன்பநிதி பெருவிழா, உதயநிதி பெருவிழா. இது வருடம் கூட ஓடும். இதையே போலவே கலைஞர் எல்லாம் முடிக்க தின்னுட்டா, கலைஞர் எல்லாம் ஸ்டாப் செய்து கொண்டு வந்துட்டான். கலைஞரை பத்தி நம்ம பேச வேண்டியது இப்ப நம்ம இன்பநிதி தான். அது போலவே அண்ணா திமுகவுல அம்மாவுடைய புகழ பாடுவா, வேற எதை பத்தி பேச மாட்டான். இந்த நேற்று பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்காங்க, எல்லாரும் பதறான். ஐயோ பிஜேபியோட கூட்டணி சேர போறாங்க. பிஜேபியோட கூட்டணி சேருவாங்க முன்னாடியே தெரியல, சாதாரணமா கணிச்சிட்டோம்ல. சீமான் சேருவாரா? சீமான் வேண்டாம், பாய்சாமத்துல சுடுகாட்டுக்கு போவோம். எங்க அண்ணன் 234 தொகுதியில வேட்பாளர் கிட்டத்தட்ட 100 தொகுதியில தனித்து அறிவித்து விட்டார். தமிழ்நாட்டிலே தேர்தல் வர ஒரு காலத்திற்கு முன்பே கூட்டணி இல்லை, ஆட்சி பேரம் இல்லை, பதவிகள் எனக்கு எதுவும் வேண்டாம் என்று சொல்லி என் தம்பி தங்கைகளை நிறுத்துகிறார் என்று 100 தொகுதிகளுக்கு மேலாக வேட்பாளரை தனித்து அறிவித்த ஒற்றை தலைவன் எங்க அண்ணன் செந்தமிழ் சீமான். ஒரு தலைவனுக்கு இருக்கா? ஒரு தலைவனுக்கு
ஒரு தலைவன் வந்து பேசு, என் தலைவன் நாங்கெல்லாம் கூட்டணி பேசல என்ன கேட்கல, 2 சீட்டுக்கு முட்டி போடுறவன் காலையில எழுந்திருச்சா சீமான் பேசுவதுக்கு அது ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம். நீ பேசுறீங்க சித்தாந்தம், நீ எடுபடி சித்தாந்தம், முட்டி போட சித்தாந்தம். பிளாஸ்டிக் சேர்ல ஒரு மாநிலத்தினுடைய எம்பிய ஒரு பிளாஸ்டிக் சேர்ல உட்கார வச்சான துப்புல கேட்பதற்கு உங்களுக்கு ஏண்டா என் தலைவனை நீ சோபாவில் உட்கார்ந்துக்கிட்டு நீ என்னை எவ்வளவு உட்கார்ந்து இது சனாதனம் இல்லையாடா, பிளாஸ்டிக் சேர்ல உட்கார வச்சானே சனாதனம் இல்லையான்னு கேட்பதற்கு ஒரு துப்பு இல்ல. என்ன சொல்ற, நாம் தமிழ் கட்சி பிஜேபி கூட போயிடும் போல இருக்கு. சரி என்ன பதுக்கு என்ன போட என்ன ஒன்னோட இருக்கிறதுக்கு நாங்க தடுக்கல ஒரு கத்தி கூட சாவும். ஆனா 2 சீட்டுக்கு முட்டி அடிச்சுட்டு என்ன பேசுற வீடியோவை திறந்தா சீமான் எல்லாத்திற்கும் முத்தலாக் தடை சட்டமா, முத்தலாக் தடை சட்டத்திற்கு முதன்முறையாக குரல் கொடுத்து எங்கள் அண்ணன் செந்தமிழ் சீமான் தான் நின்றார். மக்களாக இஸ்லாமிய மக்களோட. அதே போல இவர்களுடைய பிரச்சனை சிஐஏ என்ன அந்த கூட்டத்தில் வகுப்பறை சட்டம் எல்லாத்துக்கும் எங்க அண்ணன் ஒற்றை தலைவர் தான் முன் வந்து நான் பேசுறது இஸ்லாமிய மக்களுக்காக நிற்கிறான். இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உண்மையும் நேர்மையாக நிற்கின்ற ஒற்றை தலைவன், இஸ்லாமிய மக்களின் சொந்தக்காரன், தொப்புள்கொடி உறவுகளின் சொந்தக்காரன் ஒற்றை அண்ணன் எங்கள் அண்ணன் செந்தமிழ் சீமான். அவர் தலைமையில் நிற்கின்ற நாங்கள் தம்பிகள் இந்த சட்டத்தை திரும்ப பெறும் வரை கண்டிப்பாக களத்தில் நிற்போம் என்று உங்களுக்கு உறுதி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்தில் திருத்தங்களை கொண்டு வந்திருக்கின்ற இந்த மத்திய அரசு இந்த மண்ணில் இஸ்லாமியர்களை ஒரு வாழ முடியாத நிலைமைக்கு தள்ளி வைத்திருக்கிறது. வக்ஃபு என்ற ஒரு சொல்லுக்கான பொருள் என்பது தங்குதல் என்று பெயர். வக்ஃபு என்பது ஒரு அரபி சொல். தங்குதல், இறைமார்க்கம் மீது நம்பிக்கை கொண்டோர் மத நடவடிக்கைகளுக்காகவும் தொண்டு நடவடிக்கைகளுக்காகவும் நன்கொடையாக தந்த சொத்துக்கள் தான் இந்த வக்ஃபு சொத்துக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த வக்ஃபு சொத்துக்களை வைத்துக் கொண்டுதான் சாதாரண எளிய ஊரில் இருக்கின்ற தர்காக்கள், பள்ளிவாசல்கள், மதராசாக்கள் போன்றவை நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த வக்ஃபு வாரிய சட்டத்தில் திருத்தங்களை கொண்டு வருவதன் மூலமாக நாட்டில் இருக்கின்ற இந்த வக்ஃபு சொத்துக்கள் என்பதே இல்லாத நிலைமைக்கு மத்திய அரசு ஆளாக்கி வைத்திருக்கிறது. இந்த வக்ஃபு சொத்துக்கள் என்பது காலம் காலமாக இஸ்லாம் மார்க்கத்தை வழிநடத்தி கொண்டிருக்கின்றன. இந்த நாட்டில் இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு நிலவுடைமை அமைப்பாக பாதுகாப்புத்துறை விளங்குகிறது. அதற்கு அடுத்த இடத்துல ரயில்வே துறை இருக்கிறது. அதற்கு பிறகு அதிகம் சொத்துக்கள் இருக்கின்ற ஒரு அமைப்பாக வக்ஃபு வாரியம் தான் இருக்குது. அதுதான் மத்திய அரசுக்கு கண்ணை உறுத்துது. இப்ப காலங்காலமாக இந்த மதராசாக்களை, பள்ளிவாசல்களை, தர்காக்களை நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த வக்ஃபு வாரிய சொத்துக்களை கைப்பற்றுவதன் மூலமாக இனிமேல் இஸ்லாம் மக்கள் தொழுகின்ற பள்ளிவாசல்கள், தர்காக்கள், மதராசாக்கள் போன்றவை செயல்படாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டுவிடும். பாஜக கனவு கொண்டிருக்கின்ற இந்து ராஷ்டிரம் என்கின்ற பரந்த இந்தியா உருவாவதற்கான வேலை திட்டத்தில் ஒரு பகுதி தான் இந்த வக்ஃபு வாரிய சட்டத்தில் திருத்தங்களை கொண்டு வருது. இதுல 14 பிரிவுகள்ல அவங்க திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. மிக முக்கியமா 4 திருத்தங்கள் மக்களால் தீவிரமாக எதிர்க்கப்படுகிறது. அதுல முதலாவது திருத்தமானது வக்ஃபு வாரிய சொத்துக்களை அளவீடு செய்கின்ற உரிமை இதுவரைக்கும் வக்ஃபு வாரிய ஆணையத்தை இருந்தது. அது முற்றிலுமாக பறிக்கப்பட்டு இப்போ அந்த உரிமை மாவட்ட ஆட்சியர் மற்றும் சிறப்பு ஆணையத்தை வழங்கப்பட்டிருக்கு. இதன் மூலமாக தனித்துவமாக இருந்த இந்த வக்ஃபு வாரிய சொத்துக்களில் மாநில மத்திய அரசின் தலையீடு இனிமேல் உண்டு. அதே போல வக்ஃபு வாரிய சொத்துக்களின் பதிவு என்பது மத்திய அரசின் போர்ட்டல் என்று சொல்லக்கூடிய தரவுத்தளத்தின் மூலமாக தான் நடைபெறணும். இதனால வக்ஃபு வாரிய சொத்துக்கள் அனைத்தும் கண்காணிக்கப்படுகின்ற சூழ்நிலை இருக்கு. மூன்றாவதாக இந்த வக்ஃபு வாரிய சொத்துக்களை குறித்து மிக முக்கியமான ஒரு திருத்தமாக மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது என்னவென்றால், இந்த வக்ஃபு வாரிய சொத்துக்களை ஆக்கிரமித்து வச்சிருக்காம பாருங்க, அந்த ஆக்கிரமிப்பாளர்கள் 12 வருஷத்துக்கு மேல வச்சிருந்தா அந்த சொத்து அவனுக்கு தான் சொந்தம். 12 வருஷத்துக்கு மேல இந்த எளிய பள்ளிவாசல்களுக்கு, மதராசாக்களுக்கு, தர்காக்களுக்கு சொந்தமான வக்ஃபு வாரிய சொத்துக்களை
ஒருத்தவன் ஆக்கிரமிச்சு வச்சிருந்தா அந்த சொத்து, அந்த கடவுளின் சொத்து யாருக்கு சொந்தம்? ஆக்கிரமிப்பு செய்து கொண்டிருப்பவனுக்கு தான் சொந்தம். எவ்வளவு ஒரு மோசமான நிலைமை பாருங்க. அது மட்டும் இல்லாம மத்திய வக்ஃபு கவுன்சிலையும் மாநில வக்ஃபு வாரியத்திலையும் அந்த இஸ்லாம் மதத்தை சேராத வேறு 2 மதத்தை சேர்ந்த உறுப்பினர்கள் இடம்பெறலாங்கிற திருத்தம். இப்ப இந்து சமய அறநிலையத்துறைன்னு ஒண்ணு இருக்கு. தமிழர்கள் நாம் இந்துக்கள் அல்ல, இந்துங்கிற சொல்லை நாம் ஒத்துக்கொள்வதில்லை. ஆனால் நாடு முழுக்க இருக்கிற சைவ வைணவ, இந்த சைவ வைணவன்னு சொல்றப்ப பாருங்க எவ்வளவு ஒரு கேவலமான நிலைமைக்கு இந்த பொன்முடி கொண்டு வந்தாரு பாருங்க. திமுக கொண்டு வந்து சொல்ல கூட வாய் கூசுது. அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமை. அதை விட்டு சொல்லுங்க, சாக்கடையை பத்தி ஏன் பேசுவான? இப்ப இந்த வைணவ சைவ கோவில்களின் நிலங்களை பராமரிப்பதற்கின்ற துறையின் பேர் இந்து சமய அறநிலையத்துறை. இந்த இந்து சமய அறநிலையத்துறை இதுல இடம்பெறணும்னா, அந்த சொத்தை பராமரிக்கணும்னா ஒரே ஒரு தகுதி தான் இருக்கு. அது என்ன தகுதினா, இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் தான் அந்த பராமரிப்பு பணிகளுக்கு, நிர்வாகி பொறுப்புகளுக்கு தேர்வு செய்ய முடியும். அவங்க தான் வர முடியும். தமிழ்நாடு தேர்வாணையம் இருக்கு பாருங்க, அந்த தேர்வாணையம் நடத்துகிற இந்த இந்து சமய அறநிலையத்துறையின் பதவிகளுக்கு கூட இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் தான் விண்ணப்பிக்க முடியும். அந்த பதவிகளில் இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவர்களோ கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர்களோ இடம் பிடிக்க முடியாது. ஆனால் இன்று அதற்கு மாறாக வக்ஃபு வாரிய சட்டத்தில் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கின்ற திருத்தம், வக்ஃபு வாரியத்துக்குள்ள இஸ்லாம் மதத்தை சேராத வேறு மதத்தை சேர்ந்தவர்கள் இடம்பெறுவதற்கான மிகப்பெரிய ஒரு அபாய கதவை மத்திய அரசு திறந்து விட்டிருக்கு. இப்ப இந்த மத்திய வக்ஃபு கவுன்சிலும் மாநில வக்ஃபு வாரியத்திலும் யாரு அந்த 2 பேர் பிளமத்தை சேர்ந்தவங்க இடம்பெற போறான்னா, RSS காரன் இடம்பெற போறான், பிஜேபி காரன் இடம்பெற போறான். அப்ப இவனோட வேலை என்னவா இருக்கும்? இடம்பெற்ற உடனே அந்த வக்ஃபு வாரியத்தையும் அந்த வக்ஃபு கவுன்சிலையும் ஒட்டு மொத்தமா இழுத்து மூடுற வேலையத்தான் இவன் பார்ப்பான். அது போன்ற இந்த சட்ட திருத்தங்களை கொண்டு வந்து எளிய மக்களின் வழிபாட்டு உரிமையின் மீது மத்திய அரசு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி இருக்கிறது. இந்த சட்டம் அவசரமாக பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. யார்கிட்ட நீ கருத்து கேட்ட? எந்த இஸ்லாம் மக்கள்கிட்ட நீ கருத்து கேட்ட? இந்த சொத்து காலம் காலமாக இஸ்லாம் மக்கள் நன்கொடையாக அந்தந்த தர்காவுக்கு, பள்ளிவாசலுக்கு, மதராசாவுக்கு கொடுத்த சொத்து. அந்த சொத்து குறித்து அந்த சட்டத்தில் நீ ஒரு திருத்தம் கொண்டு வர வேண்டுமானால் நீ யார்கிட்ட கருத்து கேட்டிருக்கணும்? இஸ்லாம் மக்கள்கிட்ட கருத்து கேட்டிருக்கணும். நீ எந்த இஸ்லாம் மக்கள்கிட்ட நீ கருத்து கேட்டிருக்க? மத்திய அரசு இந்தியாவிலேயே அதிகம் வக்ஃபு வாரிய சொத்துக்கள் இருக்கின்ற 2 மாநிலங்களாக பஞ்சாபும் ஹரியானாவும் இருக்கு. இந்த பஞ்சாப் ஹரியானா மாநிலங்கள் இருக்கிற இந்த இந்து மத வாக்கு, அந்த வாக்குக்காக மத்திய அரசு இந்த திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறது. இந்து வாக்கு வங்கியை குறிவைத்து மத்திய அரசு கொண்டு வந்திருக்கு. பள்ளிவாசல்களை இடிப்பது, தர்காக்களை தகர்ப்பது போன்ற வேலையைத்தான் பார்த்துட்டு இருந்தா மத்திய அரசு, மோடி தலைமையிலான பாஜக கட்சி. இப்ப என்ன பண்றான்? எளிய மக்களின், எளிய இஸ்லாம் மக்களின் இறை நம்பிக்கையின் மீதே இவர்கள் கை வைக்க தொடங்கிவிட்டார்கள். இதை நாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது. இவன் நம்மளை இந்துன்னு சொல்லலாம், நாம இந்துக்கள் அல்ல, தமிழர்கள். நம்ம கூட பிறந்தவங்க என்ன பண்ணிருக்கிறான்? இந்துவா இருப்பதை விட மானமுள்ள இஸ்லாமியனா இருப்பது மேலானதுன்னு சொல்லி மதம் மாறி இருக்கிறான். அவன் மார்க்கம் தான் மாறி இருக்கு, அவன் பிறப்பால் தமிழனா இருக்கான். அப்ப கூட பிறந்த பிறப்புக்கு ஏற்படுகின்ற அந்த துயரத்தில் ஒரு சகோதரனாக, உடன் பிறந்தவனாக, உதிர உறவாக பங்கேற்பது என்பது ஒவ்வொரு தமிழனின் கடமை. நாம் தமிழர் கட்சி இந்த தமிழ்நாடு முழுக்க மாவட்ட தலைநகரங்களில் இந்த வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்திற்கு எதிராக மிகப்பெரிய போராட்ட களத்தை அமைத்திருக்கிறது. அதன் ஒரு பகுதியாகத்தான் எழுச்சி மிக்க இந்த போராட்டம் மயிலாடுதுறை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்தை மத்திய அரசு உடனே கைவிடணும். வக்ஃபு சட்டம் என்பது 1955 ஏற்பட்டது. 1995 எல்லா வக்ஃபு சட்டத்தையும் சேர்த்து ஒருங்கிணைந்த வக்ஃபு சட்டம் 1995 கொண்டு வந்தான். இது எதற்கு கொண்டு வந்தார்கள் என்றால், வக்ஃபு வாரிய சொத்துக்களை நிர்வகிப்பது சம்பந்தமாக.
மேலும் வக்ஃப் வாரிய சொத்துக்களை பிற மதத்தவர்கள் ஆக்கிரமிக்க கூடாது என்பதற்காக இப்ப அந்த சட்டத்துலதான் மத்திய அரசு திருத்தங்களை கொண்டு வந்து வக்ஃப் வாரிய நிர்வாகத்தில் பிற மதங்களை சேர்ந்தவர்கள் இடம்பெறுவதற்கான கதவுகளை திறந்து வைத்திருக்கிறார்கள். இந்த இஸ்லாம் மக்களுக்கு எதிராக செய்து கொண்டிருக்கிறோம், இது இந்துக்கள் நாடு என்கின்ற நிலையை பாஜக மீண்டும் மீண்டும் கொண்டு வர துடிக்குமானால் தமிழர்கள் நாங்கள் கொதித்தெழுந்து போராடுவதற்கு இன்று மாவட்ட தலைநகரங்களில் இந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறோம். பாஜக ஊருக்கு ஊர் என்ன பண்ணிருக்கிறார்? ரவுடிகளை சேர்த்து வைத்திருக்கிறார். புரியுதுங்களா? சட்டம் ஒழுங்கை பாதிக்கக்கூடிய குற்றப்பத்திரிகையில் குற்ற ஏட்டில் பதிவேட்டில் இருக்கின்ற ரவுடிகளை சேர்த்து வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டு அரசியலை வேறு பாதைக்கு அழைத்து செல்ல பிஜேபி தயாரா இருக்கிறார். இதை திமுக அதிமுக தட்டி கேட்காது. ஏன்னா திமுக ஊழல் ஃபைலும் அதிமுக ஊழல் ஃபைலும் பிஜேபி நிர்மலா சீதாராமன்டையும் அமித்ஷாட்டையும் மோடிக்கிட்டையும் இருக்கு. இவன் கேட்க மாட்டான். இவ்வளவு பெரிய கட்சி வச்சிருக்காங்க, சிறுபான்மையின் பாதுகாவலர் திமுக இந்த வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்திற்கு எதிராக செய்த நடவடிக்கை என்ன? ஒழுக்கமான நடவடிக்கை என்ன? சரியான நடவடிக்கை என்ன? இது தமிழ்நாட்டில் நடைமுறைக்கு வராது என்று சொல்வதற்கு திராணி இருக்கா இந்த முதலமைச்சருக்கு, அப்பா முதலமைச்சருக்கு? இதை எதிர்த்து மத்திய அரசு கொண்டு வந்த இந்த சட்ட திருத்தத்துக்கு எதிர்த்து தமிழ்நாடு அரசு ஏதாவது வழக்கு தொடர்ந்து இருக்கிறதா? இல்லையே. அப்ப சிறுபான்மையின் பாதுகாவலர் என்று நெஞ்சி நிமிர்த்தும் திமுக வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்தை குறித்து எந்த விதமான பிரயோஜனமான நடவடிக்கையும் எடுக்கல. அதிமுக பேச மாட்டான். அதிமுக பிஜேபி நடிமை. அப்ப அசலான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி தான் மக்களை திரட்டி வக்ஃப் வாரிய சட்டத்தில் கொண்டு வந்திருக்கின்ற திருத்தங்களை எதிர்த்து போராட்டங்களை நடத்த வேண்டியது கடமையா இருக்கு. அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். எனவே மத்திய அரசு உடனடியாக இந்த வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்தை உடனே திரும்ப பெறணும். நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறதா சிறுபான்மை விவகாரத்துறை அமைச்சகம் தெரிவிச்சிருக்கு. உடனே திரும்ப பெறணும். அரசாணையை திரும்ப பெற்று ஏற்கனவே நடைமுறையில் இருந்த அதே வக்ஃப் வாரிய நடைமுறையை கொண்டு வரணும். கொண்டு வர வைப்போம். இஸ்லாமிய மக்கள் அனாதைகள் அல்ல. இஸ்லாமிய மக்கள் இந்த மண்ணின் மூன்றாம் தர குடிமக்கள் அல்ல. அவர்கள் மார்க்கத்தால் இஸ்லாம் மதத்தை தழுவி நிற்கிறார்கள். பிறப்பால் அவர்கள் தமிழர்கள். எனவே இது ஒட்டுமொத்த தமிழ் தேசிய இனத்தின் பிரச்சனையாக கருதி நாம் தமிழர் கட்சி போராடி கொண்டிருக்கிறது. உறுதியாக நாங்கள் போராடுவோம். இந்த கொளுத்தும் வெயிலில் எழுச்சி மிக்க இந்த போராட்டத்தை நடத்திய மயிலாடுதுறை மாவட்ட உறவுகள் அனைவருக்கும் எனது பணிவான நன்றியை கூறி தொடர்ந்து போராட்ட களங்களை சந்திப்போம் என்ற உறுதிமொழியை வழங்கி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்று முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நாம்